இப்போ அண்ணன் நின்றுட்டு இருக்கிறீங்க, உட்காந்துருங்க, ஆடாம பேசுறேன். நீங்க ஒரு 100 பேரை மறைச்சிட்டு இருக்கீங்க. நன்றி. என்ன சிக்கல் தெரியுமா நண்பரே? இப்போ நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ ரெக்கார்ட் பண்ணுறோம், இதில் கேட்டுக்கிறோம். இதில் கேட்கக்கூடாது, நேரில் கேட்கணுன்ட்டு இந்த வெப்பத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவர்களுக்குத்தான் முன்னுரிமை. உண்மையா சொன்னா, பேச்சு பேசுகிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், தமிழ் அன்பர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு யார் மீது அன்பு வருகிறது தெரியுமா? பேச்சை கேட்பதற்காக நேரிலே புறப்பட்டு வந்து உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்கள் மீது வருகின்ற பேரன்பு போல் மற்றவர்கள் மீது குறைவாகத்தான் வருகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். எப்பொழுதும் ஒரு பேச்சை தொடங்குகின்ற பொழுது நான் ஒரு வாக்குமூலத்தை தந்து தொடங்குவது வழக்கம். என்னை அறிமுகம் செய்த தம்பி பார்த்திபராஜா, நாங்கள் எல்லோரும் MA முதுகலை படித்துவிட்டு முனைவர் பட்டத்திற்கான முனைப்பில் இருந்து கொண்டு வாழ்க்கை தூக்கி வீசியடிக்கின்ற பொழுது அது முடிப்பதற்கு முன்னாலேயே பணிக்கு ஓடினோம். அந்த நேரத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் கால் பதித்தவன் தான் தம்பி, இன்றைக்கு பேராசிரியராக இருக்கக்கூடிய பார்த்திபராஜா. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஆய்வாலும் குழந்தைகளுடைய இலக்கியங்களிலும் நாடகங்களை நிகழ்த்துவதிலும் உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய அந்த தம்பியை நான், உங்கள் மண்ணின் மைந்தரை நான் பாராட்டுகிறேன். இன்னும் இன்னும் சிகரம் தொடுவதற்கு இந்த அக்கா தன் தமிழ் மொழியால் கொஞ்சி வாழ்த்துகிறேன். நீடு வாழ்க, புகழ் பெற்று வாழ்க. எப்பொழுதும் நான் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. என்னுடைய பேராசை என்ன தெரியுமா? இந்த சில நிமிடங்களில் இந்த சிறிய உதடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சொல் உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான். என்ன சிரமம் தெரியுமா? நான் பேசுவேன் தான், உங்களுக்கான சொல்லாகத்தான் அது இருக்கும். ஆனா யாராவது லேட்டா வருவாங்க, அவங்கள வேடிக்கை பார்க்க திரும்புவீங்களா? அது அப்படி போயிடும். மறுபடியும் அது ஒரு சுத்தி யார் வாயிலிருந்தோ வெளியில வரணும்னா ஒரு 30-40 வருஷம் ஆயிடும். வாழ்க்கையில் கவனம் சிதறுகின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றியின் வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அதனால் வினாடிகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் தான் பேச போகிறேன். என்ன தெரியல, இந்த திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இங்கெல்லாம் வந்தோம்னா ஒரு விதமா எனக்கு ஈரல் பதறும். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞர். என்ன முஷாயரா இருந்தாலும், எந்த ஒரு இந்த எல்லாரும் சேர்ந்து இசைக்கின்ற அந்த நபிகள் நாயகத்தினுடைய மீலாது நபியினுடைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அப்பா சென்னையிலிருந்து புறப்பட்டு இங்க தான் வருவார். இது இசையாலும் கவிதையாலும் நிரம்பி இருக்கக்கூடிய மண். இது சாதாரண மண் அல்ல. இது இலக்கியத்தையும் கலையையும் பண்பாட்டையும் ரசிக்கக்கூடிய மண், உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மண். இந்த பழமையான அந்த மண்ணில் நின்று கொண்டு என் சிந்தனைகளை கொஞ்சம் விரிக்கிறேன். புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழக அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்கு புத்தக திருவிழாக்களின் மூலம் தந்து கொண்டிருக்கிறார்கள். பப்பாசி நிறுவனத்துடன் சேர்ந்து நிர்வாகத்துறை மிகச் சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் எல்லாம் இன்றைக்கு இங்கு வந்துவிடவே முடியாதபடிக்கான உடல் நல நெருக்கடி. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் புறப்பட்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு.
புத்தகங்களையும் இந்த மண்ணின் மக்களையும் கல்வியையும் புத்தக வாசிப்பையும் நேசிக்கக்கூடியவள் நான் என்பதற்காக எல்லா தடைகளையும் கடந்து உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன். இப்ப நான் பேசுறேன், சில பேர் ரெக்கார்ட் பண்றீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். நம்மளை விட லைவே போயிட்டு இருக்கு, நம்மளை விட சூப்பரா எடுப்பாங்க. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நான் பொதுமக்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் என்ன எதுல பாக்குறீங்க? இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா? நேர்ல வந்திருக்கேன்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், பேசுவதற்காக வந்திருக்கிறேன். பாருங்க, புத்தகம் இருக்கு இல்லையா, நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது, எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும், தமிழ் சூழலே கிடையாது, ஆனாலும் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம்? அந்த ரகசியம் ஒன்று உண்டு. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு 70 ஆண்டுகள் புகழ் பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில், இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். பேச்சுக்காக 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது. இப்ப வந்துட்டு போறதுக்கும் நிர்வாகம் தான் காசு கொடுக்குது. எப்படி இது ஏன் வாய்க்கிறது? என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ, என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள், துண்டு இருக்குல்ல, இப்படி இங்க போத்தல, சாதாரணமா போடுவாங்கல்ல போர்வை, பொன்னாடை, அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க. நிறைய பெண் குழந்தைகளாமே, உனக்கு இதை எடுத்துட்டு போன்னு. எங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. இப்ப கூட சொன்னாங்க என் தாயார், அதை வாங்கி கையில வச்சுட்டு, யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட. இந்த பாரு, அதுல நடுவுல எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா. மற்ற 4ஐயும் பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டு, இந்த மாதிரி என் புள்ள சொந்தமா எப்போ வாங்கும்? ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில. நினைக்கணுமே, பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது? எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது? நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பதுண்டு, பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம், சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம்? இப்ப பாருங்க, இப்ப வரோம், போட்டோ பிடிக்கிறோமா, சினிமா துறை கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமா? அந்த ஸ்கிரீன்ல 2 பேர் வராங்களா, அதுல ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? எனக்கு எப்பொழுது தெரியுமா இந்த வைராக்கியம் வந்தது? தோன்றீர் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸ்கிரீன்ல என் மக்கள் இல்லையா, என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா, என் தமக்கைமார்கள் இல்லையா, என் தங்கைமார்கள் இல்லையா, என் மகள்கள் இல்லையா, என் மகன்கள் இல்லையா? நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது, இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சூட்சுமம், இன்றைய பேச்சிற்கான ரகசியம். உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு நூலகம் கட்டுவேன். பெரிய ஸ்டேட்மெண்ட், சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனியுங்கள், அவங்கள பாராட்டிராதீங்க, வியந்து பார்க்காதீங்க, கவனிங்க. ஐயா பேசினார், ஆம்பூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள். பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம், அவனுடைய கவிதைகளில் எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள்
அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்ய தொடங்கினேன். எனக்கு சில கருத்துக்கள் வந்து சேர்ந்தன. தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் சொல்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேனா. அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார். அவருடைய அடுத்த தலைமுறை தான் நான். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை. எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம். என்ன விளக்கம் தெரியுமா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இப்படி பேசுறார் பாரதி. பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள். இப்போ நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பேர்களில் ஒரு 40 விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள். என்ன காரணம்? யாரையோ வேடிக்கை பார்த்தீர்கள். ஆக்சுவலா அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம். அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. நான் உங்களுக்காக சொல்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, காணி நிலம் வேண்டும். ஐயா, காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்திருந்ததாக நான் கருதுவேன். ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான். அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி, கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி, 10-12 தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி, அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும், எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான், அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். நான் பாரதியை வியந்து பார்க்கிறேன். எல்லா சொத்தம் கொடுத்துட்டியா, போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில், போகாத அம்மா, நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா, நீ எனக்கு எல்லாம் கொடுத்த, என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்களை. அதையும் தாண்டி யோசிக்கிறேன். அவ கேட்கிறா, யோ நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா, இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பார்க்கறது, இந்த பார்த்திபராஜ் அவ யார் பார்க்கறது, இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது, இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே, இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான், அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்குன்னு அங்கேயே போட்டான் வெத. அம்மா நீ என்ன பார்த்துக்கோ, உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ, என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும்னால, அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை போய் லிங்க் ஆகுதா? இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல. அதனால்தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தவர்களை கவனிப்பது, கற்றுக்கொள்வது, நான் 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 என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உரம் மாதிரி தானா மரம் வளரும். பெரும் ரகசியம் அது. அதனால்தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான், வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடை ஏதும் உள்ளதோ கேட்கிறானா இல்லையா? இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை, எனக்கு ஐயா பேச வச்சுட்டார். ஏன்னா அவ்வளோ கிடக்குது உள்ள. இப்போ நான் நிற்கிறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். மலை உச்சி தெரியுது கடல்ல, நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க, கீழே ஒரு மலை கிடக்குது. 30 வருட பயணம் சாதாரணமா கிடைக்காதுங்க. வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், என் தோழமைகளை, என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள்.
இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும், கற்றது மட்டும் எங்கேயும் போகாது, அது பயன்படும். அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க, வியப்பா இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன், கல்வியை கையில் பிடித்துக்கொள். இந்த மொபைலை கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டைலா போதுங்கல்ல சொல்றேன், சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல, அதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. முன்னால இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா? கையில் புக் எடுத்துட்டு போங்க. புக்குடைய தலைப்பு இருக்குல்ல, பளிச்சுன்னு வெளியில தெரிகிற மாதிரி எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி நிறைய புக்கு இருக்கு. ஒரு புக்கு சொல்லவா? நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசுகௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு இருக்கு, எடுத்துட்டு போங்க கையில். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது. பார்த்த உடனே பயப்படுவான், இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான். திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான். போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு, கல் எடுத்துட்டு போங்க. நீர்வழிப்படுவோம்னு ஒரு புக்கு வந்திருக்கு இப்போ, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், தேவி பாரதி சாரது, எடுத்துட்டு போங்க, படிச்சிருங்க. வள்ளிசைன்னு ஒரு புக்கு இந்த மண்ணின் மைந்தர் அழகிய பெரியவன் எழுதியிருக்கார், முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பார்ப்போம். யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்திலிருந்து தொடங்குங்கள், கல்வியிலிருந்து தொடங்குங்கள், கற்றலிலிருந்து தொடங்குங்கள். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய்? ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் 10 ஏக்கர் வராதான். வராதா மேடம்? சரி மேடம். அதாவது உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தானா, அந்த ஞானி கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்கார். தவம் செய்தா ஞானம் கிடைக்கும். தவம் எப்படி சார் செய்யறது? மந்திரம் சொல்லிட்டே உட்காரு, ஆனா ஒன்னு செய், மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கேட்டானா, எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு. குரு சொன்னாராம், என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கும், எந்த வாழைப்பழம் சாப்பிடுறது சார்னு கேட்டான் பாரு. 1 கோடி ரூபாய்க்கு 10 ஏக்கர் வராது. ரியல் எஸ்டேட்டா? 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா. அடுத்தது பாருங்களேன், ஒரு பெரியவர் சொல்றார், இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன்னா அவர் தாங்க காரணம். பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும். தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதலில் வாங்குவது புத்தகம்தான் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் ஆகச்சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான் சர்ச்சில். பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்டபொழுது புத்தகம் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். எனக்கு இதுல எல்லாத்தையும் பிடிச்சது இதுதான். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். டெஸ்கார்டஸ். போதும் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்க. இங்கர்சால்
சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது லெனினுடைய டைரி குறிப்பு. உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. யாருன்னு கேட்டா பயந்து போவீங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு மனசுக்கான மருத்துவருங்க. அதனால் தான் 7ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய போர்க்களத்திலிருந்து தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் 7ஆம் பாரோன் மன்னன். அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம். புத்தக வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோடு தொடர்பு கொண்டது. நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்று பொருள். வாசிக்க வாசிக்கத்தான் எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். நீங்க படிச்சு பட்டம் வாங்குறத பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை. இந்த 98 மார்க் வாங்குறதுலாம் டிஆர்ஓ மேடம் எனக்கு உடன்பாடு இல்லை. 100% அட்டெண்டன்ஸ். என் கிளாஸ்ல ஒருத்தி 98 மார்க் வாங்கிட்டு வரா. மிஸ், நான் இந்த 7 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் தான் போட்டிருக்கீங்க. போட்டுக்கோ, 2 மார்க் நீயே போட்டுக்கோ, என்கிட்ட ஏன் வர? அழுகுறா 98 வாங்கிட்டு 1 வாங்கி 2 வாங்கிட்டு 1 சிரிக்குது. 2 என் கிளாஸ்ல தான் 2 வாங்கிட்டு அது 98 கிட்ட பேசினது தான் வைத்தறிச்சல். ஏன் அழுற லூசானி? ஏன் அழுற? 2 மார்க் எங்கன்னு கேட்டு எங்க அப்பா அடிப்பார். சி, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. நான்லாம் 10th ரேங்க் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நான் 10th ரேங்க் தான். நான் எங்க இருக்கிறேன்றத ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும். மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க. படிக்கிறாங்களா? படிச்சா புரியுதா? படிச்சது ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ படிச்சா மறந்து போயிடுது. பல பேருக்கு இது சிக்கல். அப்படிதானே? அம்மா அப்பா ஆமா ஆமாங்கிறாங்க, பசங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. மகாபாரதத்தில் கர்ணனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா? முக்கியமான நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்து போகும். பெரும் சாபம் அது. என் வாழ்க்கையின் வரமே அதுதான். சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா? தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்லை. தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க, தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஆக்சுவலா முடியாது. தன்னை உணர்தல் என்பது முடியாது. தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம். ஓஷோவனுடைய ஒரு கருத்து படிச்ச நேத்து. உன்னை உணர்ந்து கொள். உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காகவே உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும். இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான். ஆழமாக நாம் யார், நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கணும். நேத்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை. ஏன்னா காலையில தான் தகவல் எனக்கு வந்தது. பாருங்க, ஒரு நுட்பமா உள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குது இல்ல. 600 பக்கம் புத்தகம் வாசிச்சிங்கன்னா 482வது பக்கத்துல 3வது பத்தியில 4வது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும். அந்த சொல்ல கண்டுபிடிக்கத்தான் 482 பக்கம் படிக்கணும். சும்மா அந்த சொல் நிக்காது முன்னால. இது ஒரு பயணம் தான். அதில் எது கிடைக்கிறதோ அது வேட்டை,
அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பாருங்க. கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது. கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன். உள்ள இருக்கு கருத்து. நான் என் சொல்லை வேண்டுகிறேன், என் இறைவனை வேண்டுகிறேன். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக, ஒலியின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா. இந்த பிரார்த்தனையோடு நான் பேசுறேன். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப். நாம சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. நான் அப்படி சொல்லவே இல்லப்பா, நீ தான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒருத்தங்களை உடம்பு சரியில்லைப்பா, இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன திமிரா வந்து கேக்குது பாரு பர்வீன். நாம சொன்னது வேற, நம்ம நினைச்சது வேற, வாயிலிருந்து வந்த சொல் வேற. சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற. நேற்று கரூர்ல நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூர்ல ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்கு. காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில கொஞ்சம் ஒரு சாரப்பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா, இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டி இருக்கார். சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ, அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், நீட்டு படிச்சு டாக்டர், மற்றவங்க எல்லாம் யாருங்கிற நான் எல்லாம் படிச்சவன் இல்லையா? அவனுக்குலாம் அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, அப்படி வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால. அதை பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க. கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழலை உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவந்தோட துள்ளி குதிச்சம் பாருங்க. எப்பவுமே எங்க வாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பலார்னு ஒண்ணு வச்சார். எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டார், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க, சின்ன வயசுல நான் கேட்டது, how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல, புத்தி வலிமை இருக்கல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவா ஆமாவா ஆமாவான்னு கேட்கறது இல்லை. யாரோ சொன்னாங்க, இப்படி இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத. சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள், சொல்வார்கள், பத்திரிகையில் வரும், அப்போ நம்பு. கல்வி என்பது என்ன? ஆமாமே அப்படியாமே. ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்களை நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசுல எழுதி வச்சுக்கோங்க. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள்.
அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள். பல இடங்கள்ல சிக்கல். கேட்கறது, பார்க்கறது, எழுதுறது, வாசிக்கிறது. போன புக் ஃபேரில் ஏதோ ஒரு புக் ஃபேரில் சொன்னேன், பேசிடுங்க. ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, என்னுடைய அண்ணனுடைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு கால் முட்டு வலியாக இருக்குது, வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியாங்கிறது என்னது? நேரில் சந்திப்பது, நேரில் பேசுவது. இனி குறைஞ்சிருச்சிங்க. எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது. உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை, ஒருவர் பேச கேட்பதற்கான மனதிடம் இல்லை. இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல்தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும். பெரிய பிராக்டிஸ் அது. மனபலம். அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது. இன்னொரு குறிப்பு சொல்றேன், நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன். உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும், அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடிச்சா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒன்றும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ். இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர். அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். தலைமை குணம் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானப்பா? ஏன்பா? பெரியவங்க பதில் சொல்லாதுங்க, சின்ன பசங்க சூப்பரா சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா அப்பா கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ரொம்ப இப்ப ஏதோ ஒரு படம் வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, எல்லாம் பார்த்துருங்க. என்னப்பா? என்ன மொழி படம் மேடம்? இப்போ சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா? வேற படம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால விஜய் சார் படம். என்ன படம் பாப்பா? யாரு இயக்குனர் தெரியுதான்னு பார்த்தா. ஜெயிலர் படம் யாரு இயக்குனர்? சொல்லுவீங்க. நெல்சன்ல மண்டேலாங்கிறது எனக்காக சொன்னானா, நீ சந்தோஷப்படுவேங்கிறதுனால ஒரு பேரை சேர்த்து சொல்றான். நான் அந்த தம்பியையே கேட்குறேன், பார்த்துட்டேன் நீ யாருன்னு. 25வது வருஷம்ப்பா டீச்சரா, ஸ்பீக்கர் இல்லை, நான் டீச்சரு. இந்த இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார். அவர் பேர் என்னப்பா? ஜெயிலர் படம் இயக்குனர் தெரிது,
இப்போ சமீபத்தில் வந்த படம் என்ன மொழின்னு தெரியுது, லியோ படத்தினுடைய இது என்னன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. நான் நான் அம்மா ஏன் இதை சொல்கிறேன், உன் நல்லது அதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த படங்கள்லாம் சொல்லும்போது இந்த படங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொன்னல, குட். ஆனால் யாருக்கு குட்டுனா, உனக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு குட்டு. உண்மையாகவே யாருக்கு குட்டுனா, யார் பேரை சொன்னியோ அவங்களுக்கு குட்டு. ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, உனக்கு தெரிய தெரிய அவங்க பிரபலமாவாங்க. நான் இந்த ரெண்டாவதா சொன்னேன்ல, இஸ்ரோ அமைப்பு என்னுடைய இயக்குனர் சோம்நாத்னு பேர் இருக்கு. அவரை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டனா, நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ நிறைய படிக்கலாம், நீ நிறைய பயணம் செய்யலாம், நீ நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நீ பெரிய ஆளாக வரலாம். யாரை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதோ அவங்கள தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் படிப்பு. நாம் அறிவை விரிவு செய் என்கிறோம். இந்த குழந்தைகள் மீது தவறு இல்லை பெருமக்களே. அவர்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை தானே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு உலகம் விரிந்திருக்கிறது. அப்படி விரிந்திருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களை வழிபடுத்துவதற்கான வல்லமை, லீடர்ஷிப். நான் தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு அடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, குட். உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா? உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும்போது, மச்சான் செய்யாதரான்னு சொல்றல, நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று? முதல்ல நீ உனக்கு நீ லீடராயிரு, முதல்ல உனக்கு நீ ஃப்ரெண்டாயிரு, அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம். உனக்கு நீ ஃப்ரெண்டா இல்லையே. ஒரு தாயும் தகப்பனுக்கான கவலை எது? அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே, அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே. உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டு நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த மகனுக்கு அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், தொடங்கு, உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு. எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு. இப்போ பாருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நான் பார்க்குற மாதிரி. ஏன்னா நான் 25 வருஷம் சொன்னேன், தம்பிக்கு தெரியும். நாங்கள் காலேஜில் இருக்கும் பொழுது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும், இந்த பாய்ஸில் இந்த குழந்தைங்களாம் நல்ல குழந்தைங்க தான். அம்மா அப்பாவுக்கு இவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. இந்த 2வது ஃபேஸ் என்ன தெரியுமா? பாட்ஷா படம் பார்த்தீங்களா? என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும். அதனால ரொம்ப என்ன கவனமா பார்த்துப்பாங்கன்னா, அம்மா அப்பாவும் டீச்சரும் சந்திக்காம பார்த்துப்பானுங்க. என்ன தெரியல, நான் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் வேற. பசங்க வந்துட்டதுனால பசங்களுக்கு சொல்றேன், என் குழந்தைகள் இல்லையா. இந்த வயதில் எனக்கு மகன் இருக்கிறான், என் பிள்ளைகள். அதனால சொல்றேன். பார்ப்பா, தொண்டை மண்டலத்தில் சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜுரேஷனா இருந்தா கூட, அம்மா தானே, அம்மா அப்படிதான் பேசுவேன், அப்படி 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 கடந்து போ. அம்மாவுக்கு திட்டி தான் 2 தோசை தான் கேட்பேன், 3வது தோசை திட்டி கொடுக்கும். உலகம் 2 தோசை கேட்டேன்னா திட்டி 1 கொடுக்கும். அம்மாவுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சாப்பிடு, சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும்? நீ 2 தான் போதும், நான் 3வதா அதிகமாக கொடுக்கும் அம்மா. 2 கேட்ப, 1 போதும்னு உலகம். இதுதான் வித்தியாசம். வீடு ரொம்ப அழகானது, வீடு ரொம்ப பாதுகாப்பானது. வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள். பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை, இருக்கின்றவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் உனக்காக 2 விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமா அடாலசன்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. பேசினாலே ஹாரர் மூவி தான் பார்க்கறானுங்க, பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான், ஆர்குமெண்ட் தான். பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு சொல்ற, ஒரு கப்பல் இருந்துச்சான், அந்த கப்பல்ல ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு 19-20 வயசு பையன் ஏறி இருக்கிறான். ஐயோ, கப்பல் தொடங்கிருச்சா? தொடங்கிருச்சு கப்பல், அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இல்லை, இவனுங்க கண்டிப்பா இதை சாட்சி விட்டுருவானுங்க.
நம்ம எல்லாருமே சாவ போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம் அவ்வளோ சீக்கிரமாக போய் தொத்தாது. யாராவது பயமுறுத்திங்கன்னா டக்குன்னு தொத்திரும். எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிருக்காங்க. ஐயோ போகிறதே சரியில்லைங்க. 140 பேர் இருக்கிறாங்க, 40 பேருக்கு தாங்க என்னென்னமோ கத்திருக்கான். அதில் என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். ஏய் புடுறா அவன், பிடிச்சிட்டானுங்க. கடலில் தூக்கி போடுறான். கடலில் தூக்கி தொம்முன்னு போட்டாங்க. துடிக்கிறான், துடிக்கிறான். உயிர் போகிற டைமாக பார்த்துட்டே தூக்குங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து கப்பலில் போட்டாங்களா, கம்முன்னு இருக்கான். சத்தமே இல்லை. ஏன்னா கடல் ஆபத்தானது, கப்பல் பாதுகாப்பானது என்பதனை புரிந்து கொண்டான். புரியுற மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. 1000 சொல் சொல்லுங்க புரியாது. பட்டா ஆனா என்ன தெரியுமா தவிப்பு? படாம புரிஞ்சுக்கோங்கடா, படா. அதான் பெரியவங்களுடைய தவிப்பு. தொண்டை மண்டலத்துல நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. இந்த உத்தரமேரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோயில். இந்த திரௌபதி அம்மன் கோயில்ல ஒரு முறை பிரசங்கம் நல்லா சொல்றார் ஒருத்தர், மகாபாரதம் சொல்றார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சனா தம்பிக்கு தெரியும். நாங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கோம், கூத்து பார்க்க பயணப்பட்டிருக்கோம். அப்படி பயணப்படும் பொழுது உத்தரமேரூர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு வந்தோம். பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து வரோம், பாய்ஸ்க்கு முக்கியமா. போயிருக்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன். அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம். அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னைக்கு தான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சூடுறாங்க. இந்த பூச்சூடுற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நாங்க பல்கலைக்கழகத்திலேருந்து நிறைய பேர் தம்பி வந்தானான்னு தெரியல எனக்கு, வந்தியாப்பா? நாங்க எல்லாருமே போறோம். பாருங்க அந்த ஒரு காட்சி, உனக்கு ஏதேனும் அதுல கிடைக்குதான்னு பாரு. ஒரு 65 அடிக்கு கீழே ஒரு மண்ணுல சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா. பேச்செல்லாம் தாண்டி, கோயிலெல்லாம் தாண்டி, வெளியில பிரகாரத்து வெளியில பெரிய ஒரு மண் இது இருக்கு, கிரவுண்ட் இருக்கு. 65 அடிக்கு இருக்கு ஒரு சிலை. அந்த சிலை எப்படி இருக்குன்னா, கால் இப்படி நீட்டி இருக்கு, கை இப்படி இருக்கு, கையில ஒரு கதை வரைஞ்சு இது மண் பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு கிரீடம், தொடையில ஒரு பானை, தலைமாட்டில் ஒருத்தர் அரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, கால் மாட்டில் ஒருத்தர் நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு. பலே அப்படின்னு உடனே 2 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடிச்சான். தலைமாட்டில் நின்றுட்டு இருந்தான்ல அவன் அப்படியே விழுந்து செத்தான். நாடகம்தான். செத்தவன் பேர் துரியோதனனை, அடித்தவன் பேர் பீமன். உள்ளே இருந்து திரௌபதி அம்மனை கூட்டு வந்துட்டாங்க. இந்த தொடையில் அடித்தாங்கல்ல, பானை வெடிச்சது, அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க, ஒரு பூ வச்சாங்க, கொண்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. பூ முடித்தாள் அவள். எனக்கு புரியல இது என்னன்னு. பக்கத்தில் ஒரு அம்மா, வயதான அம்மா, அதுக்கிட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்றேன். உன் வாழ்க்கையில ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார். உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி, இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தேன்னா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, துரியோதனன் சாவுனோம். இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ணன். ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சங்கு ஊதின உடனே துரியோதனன் சாவு. இது தெரியுது காந்தாரிக்கு. ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை. காந்தாரி யாருன்னா, கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சிருக்கிறவ. அவ 100 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் 100 பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை. அவ உலகத்தையே பார்க்கல. புருஷனுக்காக கண்ணை முன்னவதான். அப்படியே இருக்கா. அந்த காந்தாரி 99 குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கா. சொல்றாங்க, நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போறாங்கன்னு. துரியோதனை கூட்டு வா. ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா துரியோதனனை. டேய், நேரா போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால ஒரு குளம் இருக்குல்லடா,
தம்பி, ஆமாம்மா, குளிச்சுட்டு என் முன்னால் வாடா, ஆனால் உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நான் எப்படி உன்னை பெற்றெடுத்துன்னு அப்படியே வாடா. சரிம்மா. யார் பேச்சையும் கேட்காத, அப்படியே வா. சரிம்மா. போனானா, குளிச்சுட்டு வெற்று உடம்புல நடந்து வரான். நடந்து வரும்பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவா சாமியான அம்மா தான். ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல, அது வேற, உங்களோட கனெக்டடாக இருக்கிறது வேற. இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு, அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கெல்லாம் இல்லை. இந்த உங்கள் உடம்பெல்லாம் எங்களுது, நாங்கள் கொடுத்தது. பத்திரமா பார்த்துக்கோங்க. அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது. பாருங்க, வந்து நிக்கிறாங்க. வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான். கிருஷ்ணன் சொன்னானா, எங்கடா போற? அம்மா போற. அம்மா கூப்பிட்டாங்க. சரி, உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா, இந்தா பெருசா வளர்ந்துருக்கிற, 7 அடிக்கு, என்ன இருந்தாலும் பெண் தானே, அதுக்கு ஒரு வாழையில தூக்கி போட்ட மறைச்சிட்டு போடா டே. சரி கிருஷ்ணா. துரியோதனை வாழையில மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்னான். வந்துட்டியா துரியோதனா? வந்துட்டேம்மா. சரியா என் முன்னால் நில்லு. அப்படியே பார்க்குறான். கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா, இடம் மறைச்சிருக்கு. கண்ணை மூடிட்டு, தப்பு செஞ்சிட்டியே துரியோதனா, வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறார். அப்பதான் சாபம் கொடுக்கிறா கிருஷ்ணனுக்கு. துடிக்கிறான் துரியோதன். ஏம்மா ஏம்மா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா? டேய், மறைக்காம வர சொன்னேனடா. இல்லம்மா, கிருஷ்ணன் தான் சொன்னான். சரிடா, போ. அம்மா அம்மா, மறுபடியும் எடுத்துட்டு நிக்கிறேன்ப்பா. டேய், நான் மந்திரவாதி இல்லடா, சக்தி போயிடுச்சுடா, போட. போயிட்டான். அடுத்த நாள் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது. அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும். இது மகாபாரதம் சொல்லுது. இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்? நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத. நீ எதையோ மறைவாக செய்கிறாய், அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்படிதான் மகாபாரதத்தை பார்க்கிறேன். எனக்கு அவர்கள் புகழ் பாடி என்ன கிடைக்கும்? என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால், என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா? அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை எப்படி நாம பார்க்கிறோம், எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில், இத்தகைய கூட்டத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்று ஒன்று உண்டு. இந்த குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு, நீங்க எங்களோட பயணம் பண்ணுங்க. ஏனென்றால் வயதிற்கு ஏற்ப விஷயங்கள் மாறுகிறது. அப்படி மாறுகின்ற பொழுது, நாம் வரலாற்றை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, வாழ்க்கையில் அரசியல், பொருளாதாரம், குடும்ப சூழல், உடல் நலம் எல்லாம் கிடைக்கிறது. பயணம் செய்ய வேண்டும். ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு பயணம் செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மூத்த சகோதரி, உங்கள் தாய், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்னிலிருந்து, நாளையிலிருந்தாவது மாத்துங்க. கண்டிப்பா ஒரு தினசரியை படிச்சிருங்க, காலையில படிச்சிருங்க. எப்படி மௌனமா இருக்கீங்க பாரு. படிச்சிருங்க. சரின்னு சொல்லுங்க. முந்தா நேத்து ஒரு செய்தி கேட்டேன், ரொம்ப மனசுக்கு நெருக்கமான செய்தி. 1988ஆம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. 22 வயசு பொண்ணு டிஃபென்ஸ்ல போய் நர்ஸா சேர்ந்திருக்கா. அவ பேர் செலினா ஜோன்ஸ். 3 மாசத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. பிரிகேடியர் கிட்ட கல்யாண பத்திரிகை நீட்டியிருக்கா. போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க. வந்தா, பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா டிஃபென்ஸ்ல நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமா. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணுச்சு, அப்பவே கோர்ட்ல கேஸ் போட்டுருச்சு. எப்ப?
1988 36 வருஷம் கழிச்சு முந்தானேத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது. அவளை வேலையில் இருந்து எடுத்தது பிழை. 60 லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு. இதை நான் பத்திரிகையில படிக்கிறேன். இப்ப நான் அதை உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு பெண் 36 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள். அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது. இது எனக்கு தெரிகிறது. வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு. யாரோ ஒருவர் சொல்லுவதல்ல, நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்று. பாருங்க, இந்த ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு கை இருக்குல்ல, ஒரு கை இப்படி இருக்குமே, நடுங்கிற மாதிரி கை. யார் கை அது? யார் கை? சொல்லுங்க. அவங்க என்ன பயம்னா, நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற, நீயே சொல்லிக்கோ. ஆக்சுவலா அந்த கையை நம்ம ஜீசஸனுடைய கரங்கள்னு பார்க்க, ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில. 33 வயதில் இறந்து போனவர் அவர். அவர் கை அப்படி இருக்காது. ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும். நான் அதை பத்தி இது என்னது இது, இந்த கை போட்டிருக்குதே, பார்த்தாலே ஒரு மனசு குழையுத. அதனுடைய வரலாறு தேடி போனேன். அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது. பாருங்க, இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேன். பாருங்க, 2 பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில், வெளிநாட்டில். நாட்டின் பெயர் மறக்கிறேன் நான், ஞாபகத்துக்கு வந்துடும், போறதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரணும். அந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க வீட்டில் வறுமை. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் ஓவியன். அண்ணன் சிற்பி, தம்பி ஓவியன். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. தம்பி, முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா, நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிடறேன், நீ படிச்சு சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா? ஓகேன்ட்டான் தம்பி. தம்பி நேரா போயிட்டான். இவன் சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. அவன் கல்லுடைக்கிறான், வேலை செய்கிறான், கல்லுடைக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை. 12 வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரிய ஆளாயிட்டான். தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணே, என் ஒரு ஓவியமே அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே, இனிமேல் நீ படின, போனேன், நீ படின, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னானா, ரொம்ப நன்றிப்பான்னு இப்படி கையை நடுங்கியிருக்கேன். இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது. சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது. இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது. நான் சொல்றேன்ல, கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று. கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாதபடிக்கு நம்மை தடுப்பது எது? 4 பேர் உட்கார்ந்தான் மௌன விரதத்துக்கு. எனக்கு தெரியலங்க, இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது. எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான். இதை தான் ஜெயிக்க முடியல, எல்லாரையும் ஜெயிக்க முடியுது. நான்லாம் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன். இப்போ பயணமே என்னை ஜெயிப்பது தான். அடங்க மாட்டேங்குதுங்க. இது ஜெயிக்கிறது பெரும்பாடு. அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகா ஜெயிக்கலாம். ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால், புரிதலும் இருந்தால், வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி இருந்தா, ஒரு டெக்னிக் இருந்தா ஜெயிச்சிடலாங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது. டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் கைவிடணும். பாருங்க, 4 பேர் மௌன விரதத்துக்கு உட்கார்ந்தாங்க. சாயந்தரம் ஆச்சு 6 மணி. 6 மணிக்கு மௌன விரதம் கலையும்.
5 நிமிஷம் தான் இருந்தது. ஒருத்தன் சொன்னானா, அப்பா 5 நிமிஷம் தான் இருக்குன்னு. அடுத்தவன் சொன்னானா, டேய் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, ஏண்டா பேசுனேன்னு நானா. 3வது ஆள்ல, டேய் அவன் தான் பேசினான், நீ ஏண்டா பேசுனேன்னு நானா. 4வது ஆள், அப்பா நான் மட்டும் தான் பேசல நானா. இந்த மனசை அடக்கிறது முக்கியமா பெண்கள். இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு நான் ஒரு பேச்சு பேசுவேன். இங்க பேச மாட்டேன், எங்கேயாவது பேசுவேன். கண்டிப்பா இவங்க பிடிச்சி போட்டுருவாங்க. கவனமா கேட்டுக்கோங்க. புதிய விஷயம் ஒன்று சொல்ல போறேன், நம்ம எல்லாருக்காகவும். சரியா? ஆண்கள் பயப்படுகிறார்கள். ஆண்களுக்கு எதிரானது அல்ல பெண்களுடைய வாழ்க்கை. நான் சொல்றேன் பாருங்க, புத்தி இருக்குல்ல, அதை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. விட்டு விலகுங்கள். லெட் இட் கோ. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கேன், வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒரு வேலை நடக்காது, கம்முன்னு எல்லாம் நடக்கும், நீ கம்முன்னு இருக்கணும், அவ்வளவுதான். அது இருக்க முடியாது நம்மளால. எல்லாத்தையும் நானே செய்யறேங்கிற. எனக்கு எங்க தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை. ஒரு 57-60 வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன், கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும், இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான், ஏன்பா மோகினி பிசாசு எல்லாம் பொம்பளையாவே இருக்கு? சின்ன பிள்ளை தானே, என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட. அப்பா சொன்னார், நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்பறமாம் பேயாக அலைவார்கள். ஏன்பா மோகினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா, பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போறாங்கன்னு அர்த்தம். ஆசை நிறைவேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள். சாமி மோகனா சாமி தானே, கிருஷ்ணன். மோகினினா பிசாஸ். இது ஆண்பால், இது பெண்பால். பெண்களே, விருப்பமானதை சாப்பிடுங்க, குறைவா. ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? உங்க வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? 2 வேலை செய்வா. நிறைய சாப்பிடுவா, நிறைய ஷாப்பிங் பண்ணுவா. அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு அர்த்தம். அவளை திட்டக்கூடாது, இன்னும் குண்டாவா, இன்னும் நிறைய செலவு வைப்பா. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா 2ம் குறையும். இதுக்கெல்லாம் பெண்கள் கை தட்டிடாதீங்க, ரகசியத்தை தானே சொல்லி தரேன். நம்முடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல், முழுமையாக கை கொள்ளுதல். புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறதுன்னு சொல்றேன். பல பல நாட்களை, என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்த அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன். இங்க ஃப்ரீயா இருங்க, மற்றதெல்லாம் வந்து சேரும். இங்க விட்டு விடுதலை ஆகணும். இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ. இதை எப்படி விட்டு விடுதலையாவது? பாருங்க, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டாரு பாருங்க. அவன் கேட்ச் பிடிச்சான், கையில் வரல காசு, சாக்கடையில் போய் விழுந்துருச்சு. சட்டுன்னு சாக்கடையில் கைப்பட்டா பாருங்க, ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் கைப்படாத கைப்படாத, சாரி சாரி, நான் தான் தப்பா போட்டேன், இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ. வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசு தூக்கி சேத்துல கை போட்டான். ராஜாவுக்கு இன்னும் வருத்தம், இன்னும் அவன் புத்தி மாறலையே, இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ, அதை விட்டுடு. வாங்கி வச்சுக்கிட்ட மறுபடியும் கை போட்டான். தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா, இந்தா இனிமேல் சாக்கடையில் கை போடக்கூடாது, ஓகேவா? தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை. ராஜாவுக்கு கோவம், டேய் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில் கை போடுறத நிறுத்துவ? உனக்கு என் ராஜ்யத்துல பாதி தரண்டா. இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டான். என்ன பண்ணுவீங்க? எதை கொடுத்தாலோ எதை செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரை போல். கல்வி என்பது அதுதான், விட்டு விடுதலையாக்கும்.
விட்டு விடுதலையாக்குவதற்காகத்தான் கல்வி, அதுதான் கற்றல், அதான் படிப்பு. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். நான் இதை சில புக் ஃபேர்ல சொல்றேன். ஒரு டிஓ இருக்கிறார் மேடம், சிவகாசியில சந்திச்சேன் அவரை, ஜான் பேரு. அவர் என்ன பண்றாரு, டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு, முதல்வர்களுக்கெல்லாம். அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது, நல்லா இருக்கு சார், எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன். எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார். அந்த வாய்ஸ் ஓவர் 10-15 வந்திருக்கு. 2 மேட்டர் மட்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மாற்றம் வருதான்னு பாருங்க. என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு. 2. 1, பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது. நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா? அழகான கதைகள்ங்க. வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது, திருட்டு நரி கதை. ஞாபகம் இருக்கா? வாளருந்த நரி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல, யாருக்கும் இல்ல. ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கா சார்? பாருங்க, ஒரு நரி எப்ப பார்த்தாலும் போய் திருடி வருமா. குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். நரி ஓடிருச்சு. போய் அதுக்கு ஒரே அவமானம். வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல். இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க. திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழ இருந்துருச்சு, அவமானம். திருட்டு வேலை செஞ்சா அவமானம். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேரா அந்த நரி தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும், முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். நேரா குடியானவன் கிட்ட போச்சான் நரி. சாரி, என் வாழை கொடு, நான் ஒட்ட வச்சுக்கிறேன், உன் பக்கம் வரமாட்டேன். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கு, அதில் ஒரு சின்ன கொஞ்சம் குவளையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு போகணும். குடியானவன் டீச்சர். ஆனா ஒண்ணு, யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும். நரி நேரா போச்சான், மாடு கொஞ்சம் பால் கொடு. குடியானவன் கேட்குறான், என் வால் வாங்கணும். மாடு சொல்லிச்சான், அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும். போய் நேரா புல்லு கட்டு கேட்டுச்சான், ஒரு கட்டு புல்லு எடுத்துக்கவா, எடுத்துக்க, ஒரு வாளி தண்ணி ஊத்திட்டு எடுத்துக்க. நேரா ஆத்துக்கிட்ட போய் நின்று, நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா, புல்லுக்கு போடணும், புல்லு கிடைச்சாதான் மாட்டுக்கு பால், மாட்டுக்கு பால் கிடைச்சாதான் வால் கிடைக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா. என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு போச்சு. நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான். மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, ஆற்றுக்கு கொடுக்கணும், அப்போ தான் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும், புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும், பால் கொடுத்தா தான் வால் கிடைக்கும். சரி, அங்கே ஒரு விதை இருக்குது, எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துட்டு போ. இது போட்டுச்சான். உட்காந்துட்டு இருக்குது. செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். 1 மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது. இதை குழந்தை மனசுலயே போட்டுறணும், சொல்லாததெல்லாம் விளங்கும். இப்போ நான் டிஓ சார் சொன்னது வரேன். ஒரு பழங்குடி, பீகார் பழங்குடி, ரொம்ப புத்திங்க. அது நான் சொல்ற 2 விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம். நான் இதை சொல்லிட்டு இடம் சார்றேன், ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறோம். ரொம்ப பிரார்த்தனையோட சொல்றேன். இதை ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான். புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா. ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு, ஒரு புறாவை கூப்பிட்டு, டே, உயிர் காப்பாத்திக்கணும், நாம சாவக்கூடாது, அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையா இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லிச்சான், குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன், அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அவன் குறி தப்புறது இல்லை. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா தான் நம்ம விலக முடியும். ஓ, அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், சரியா சொல்லுதா அந்த புறா? சரியா சொல்லுது சார். இல்ல,
தப்பா சொல்லி கொடுத்துருக்க. என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இயற்கை. யாரோட ஜாகிரதையா இருக்க தெரியும்னா, ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன், நீ அவனுக்கு தானே வச்சிருக்கிறன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருப்ப. கரெக்டா உங்ககிட்ட வரும். குறி வைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை, அதிகாரம் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது. அறிவுங்க, புத்தி. இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா நான் 45 வயசு கடந்திருக்கேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ், இங்க இருக்கிற வயதானவங்க என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற. இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ்லாம் வேற. எங்க அம்மா கண் கலங்கனா எனக்கு இங்க உதிரும். கிட்ட போய் கேட்க முடியாது, ஏமா அழுறன்னு. செருப்படி விழும். பா அப்படிம்பாங்க. அமைதியா நிக்கணும், ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும். அவங்க சாந்தமாகும்போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், இல்லை காலடியில். அவ்வளோதான், அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோதான். இட்ஸ் அ லாங்குவேஜ், பேரண்டல் லாங்குவேஜ் நம்ம கிட்ட இருந்தது. எங்க அம்மாக்கு 79 வயசு. ஒரு போன வாரம் நான் எங்க அப்பா ஞாபகத்தில் ஏதோ கண் கலங்கிருச்சு. என் பையன் வரான். வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலையில், அழுற ஐயா என்ன சொல்லு அம்மாட்ட. எனக்கு எங்க தெரியுமா கவலை? என் புள்ள என்கிட்ட அப்படி பேசுதேன்னு கவலை இல்லை, அவன் புள்ள அவன்கிட்ட என்ன பேசும். இந்த பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்றேன், கடவுளுக்கு சாட்சியா சொல்றேன், மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்களை. ஒரு நூலகம்ல 75 வயசு, 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கைய, 65 வயசு நூலகம். எனக்கு அப்படிதான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா. பெரியவர்களை பார்த்து கொள்ளுதல், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க இன்னைக்கு. ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்களை? இந்த பரம்பரை இருக்குதே, நம்ம பரம்பரை, பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. முதல்லலாம் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு. நான்லாம் சாப்பிடாம அவ்வளோ தவிச்சு போயிருக்கேன். எனக்கு பசிக்குங்க, சாப்பாடு போடாது எங்க அம்மா. 3 வேளைங்க, காலைல மத்தியானம் நைட்டு. சாரி கேட்கிற வரைக்கும் சோறு கிடையாது, பக்கத்தில் போயிட முடியாது. நான் தான் யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா சுல்தானா? உயிரோட இருந்தா தாண்டி மானத்தை பத்தி பேச முடியும். போய் அம்மாட்ட சாரி கேளு, சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைய அப்படி நடத்த முடியலையே. ஏன்னா எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க, 1 போனா 1, எனக்கு இருக்கிறது 1. நான் தோக்குற இடம். இவர்களைத்தான் இந்த பாண்டேஜ்ல நம்ம கொண்டு வரணும். இந்த பாண்டேஜ்ல கொண்டு வரணும். இந்த பாண்டேஜ்ல எப்படி கொண்டு வரது? எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்களே. அப்ப நாம எந்த அளவிற்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும். அப்படின்னா உடனே கோச்சிக்குதுங்க. அவங்க கோச்சிக்கிட்டா பயமா இருக்குங்க. இந்த இதுங்க நம்மள பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்குதுங்க. எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைகளா? பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது. சொல்லிட்டாலும் சிச்சுவேஷன் வரும்போது, இப்பதான் பேசி முடிச்ச, நீ லேட்டா வந்த, அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும். அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும்? உள்ள இருந்து சிங்கம், புலி, யானை, கரடி, காண்டாமிருகம், நீர் யானை எல்லாம் வெளியில வரும். பார்க்கறதுக்கு பொமோரேனியன் டாக் மாதிரி தான் இருப்ப. எனக்கு தெரியுமா, எனக்கு தான் புள்ள இருக்குது. ஐயோ, குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க.
குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்கள வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டு விட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பார்த்துரும். கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா. என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கரை கலந்த பாலை ஊத்திட்டான். வழுக்கி விழணும்ட்டு. இவ்வளோ கொழுப்பு. ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழுக்கி விழலை. பையனுக்கு நோட் போட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போகிறேன். நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க, என்னை விட நல்லவன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியிலேருந்து பிறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சில் நிற்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான். அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன். இவன் எழுதலையே, சூப்பராக எழுதியிருக்கிறானே, டீச்சர் புத்தி. இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான். அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான். மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கினீங்களா? மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா. நீயாடா எழுதுனா? ஆமாண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் சூப்பராக இருக்கு, பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான், வக்கீலாக்கிடலாம் இவனை. இப்போ பிஎல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு கலவரத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுலேருந்து பிடுங்கணுமே. தாய் இல்லை நான், எனக்கு பொறுப்பு இருக்க. எப்படி பிடுங்கினேன்னு தெரியுமா? அதை சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். எப்படி பிடுங்கினேன்னா, நான் ஒரு வாட்டி 2 வீலரில் பார்த்திபராஜாக்கு தெரியும், நான் 2 வீலரில் போவேன், சீக்கிரம் போயிடுவேன். அப்போ விழுந்துட்டேன், காலில் அடி. காலை இப்படி தொங்க போட்டுட்டு 3 மாதம் இருந்தேன். பிள்ளைகிட்ட சொல்லலை. கடைசி மாதத்தில் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். கோயம்புத்தூரில் படிச்சுட்டு நான் வந்துட்டான். அம்மா அம்மா இப்படிமா விழுந்த, எப்படிமா விழுந்த, அம்மா 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 துடிக்கிறான். அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா, அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழுக்கி விழணும்னு ஊற்றின பால் இருக்குல்லடா, அது ராயப்பேட்டால என்னை வழுக்கி விடுத்துருச்சுடா. யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில்தான் நம்ம குழந்தை ஒன்று சொல்றேங்க, இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்றதே இல்லதுங்க, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்ம ஜென்யூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க. நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டல, அதுங்க அது வழி போவோம். பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள். மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவானவர்கள். இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு. சென்சிட்டிவா இருக்காங்க. முதல்லலாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை, அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க 2 பேரும். போவே கூடாது சமாதானப்படுத்த. ஏன்னா மேட்னி ஷோவுக்கு 2ம் பூ வச்சுக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போ பார்த்துருக்கோமா இல்லையா? ஏன்னா இப்போ இல்லை சார், ஒரு நோட்டீஸ் சார். ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, அம்மா ஒரே சண்டையா இருக்குமா. ஏய் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தாண்டி இருக்கும். அம்மா 10 நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி. அப்படி தாண்டி இருக்கோம்மா, அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா. சமாதானமா போடி. சமாதானமா போற, முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுச்சான். சண்டை அது வரைக்கும் போகுது. இப்பெல்லாம் டெரரா இருக்கு சண்டை. பாருங்க, ஒரு செல்வந்தன், இது 2வது கதை, டிஓ சொன்ன கதை. ஜான் சார் தேங்க்யூ. ஒரு செல்வந்தர் இருந்தானா, 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் தனியா வாழ்ந்தார். வாக்கிங் போவாராம். அப்படி இருக்கும், குதிரை மாதிரி இருக்குமா 2ம். அப்படி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்கே போகிறது. ஒரு திருடன் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தரை. கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா, சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம்
திருட போகிறேன் சொல்லிட்டு போயிட்டானா. இவர் கலக்கமாயிட்டார். நாயை திறந்து விட்டுருக்கார். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக திறந்து இருக்கு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல. 3வது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் 5 மணிக்கு. யாரான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா. இதெல்லாம் உந்தா பாரு சார்னு. ஏய் எந்த தாண்டா, எப்படிரா? நேற்று நைட் எடுத்துட்டேன் சார். இந்தா சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தேன், திருடுறதுக்கு வரல. இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துருக்க, எடுத்துக்கோடா, நீ சம்பாரிச்சதுடா, போடா எடுத்துக்கோ போ. அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு, இதோட என் பேச்சு முடியுது. ஒரே டவுட்டு, என் 2 பசங்களை எப்படிடா சமாளிச்ச? 2 பசங்க நல்லா தானடா இருக்கு, மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே, இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிடா வந்துட்டு போனேன்? தெரியாமலாம் வந்துட்டு போல சார், தெரிஞ்சுதான் வந்துட்டு போனேன். எப்படிடா சொல்லவா? சொல்லு. எத்தனை வருஷமா வளர்க்குற சார்? 6 வருஷமா. என்ன சார் சோறு போடுற? கறி, சிக்கன்? நான் மத்தி மீன் போட்டேன் சார். சாப்பிட்ருச்சாடா? இந்த விளாட்டுது பாரு, சாப்பிட்ருச்சு சார். சரி போ, போய் கதவை மூடிட்ட 2 நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார. இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது. 2 நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டாங்க. மன்னிச்சுக்கடங்க, 2 பேரும் மன்னிச்சிடுங்கடா. அப்பா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா. உன் பரம்பரையா வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களேடா. உன் ருசி தெரியாம வளர்த்துட்டேனடா அப்பா, மன்னிச்சிருங்கடான்னு அழுதுருக்காருங்க. அவங்க 2 பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க. ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு 2 நாய்க்கும். ஒரு நாய் 2 நாயும் இப்படி உட்காந்துருந்துருக்கு, சாஞ்சி கூட உட்காரலையாங்க. 9 நாள் தண்ணி குடிக்கல, டாய்லெட் போல, சோறு சாப்பிடல, எதுவும் செய்யாம 9 நாள்ல ஒரு நாய் செத்து போச்சு. இன்னொரு நாய் 11 நாள்ல செத்து போச்சு. அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிருச்சுன்னு. சென்சிட்டிவிட்டி. இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷக்காரமா அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய இழப்பு நடந்துருது. எது முக்கியம், எதை கொண்டு போவது, எப்படி எடுத்து செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது. நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாசிப்பு பயிற்சி, மூளைக்கு பயிற்சி கொடுங்கள். Just let them go, let them fly. நம்மையும் எங்கேயும் போட்டு அடைச்சு வைக்காம விரிந்து வளர்வதற்கு, பறப்பதற்கு உதவி செய்யுங்கள். நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன். விரியத்தான், விரிக்கத்தான் தெரிந்து கொண்டேன். நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இப்படி பறக்கிறேன். நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள். நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல, நீங்களும் ராஜாளிதான். வாருங்கள், பறப்போம், வானம் காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.